Welcome to our channel Dreamers 360. 500 plus Indian polity questions நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 30 questions. First question, which one of the following is wrongly matched அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் எது wrongly matched ஆயிருக்குன்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தீங்கன்னா பிளானிங் கமிஷன், பி எலெக்ஷன் கமிஷன், சி பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அண்ட் டி ஃபினான்ஸ் கமிஷன். இதில் வந்துட்டு எலெக்ஷன் கமிஷன், பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஃபினான்ஸ் கமிஷன் வந்து கான்ஸ்டியூஷனல் பாடி, பிளானிங் கமிஷன் வந்து நான் கான்ஸ்டியூஷனல் பாடி. அதுக்கு ஆர்டிக்கல் கிடையாது, அதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எலெக்ஷன் கமிஷனுக்கு ஆர்டிக்கல் 324, பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுக்கு ஆர்டிக்கல் 315 அண்ட் ஃபினான்ஸ் கமிஷனுக்கு ஆர்டிக்கல் 280. ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ பிளானிங் கமிஷன் ஆர்டிக்கல் 320 தான் இதுக்கு சரியான ஆன்சர். செகண்ட் கொஸ்டின், ஹூ இஸ் தி சேர்மன் ஆஃப் பிளானிங் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பிளானிங் கமிஷனோட சேர்மனாக யார் இருப்பா அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் தான் இருப்பாங்க. அதனால் இதுக்கு ஆன்சர் தி பிரைம் மினிஸ்டர். தேர்ட் ஒன், த ஃபர்ஸ்ட் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வாஸ். ஃபர்ஸ்ட் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா யாருன்னு கேட்டிருக்காங்க. ஜாகிர் ஹுசேன் வந்து எத்தனாவது வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்திருப்பார் அப்படின்னா செகண்ட் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்திருப்பார். விவி கிரி எத்தனாவதாக இருந்திருப்பாங்க அப்படின்னா தேர்ட் இருந்திருப்பாங்க. ராதாகிருஷ்ணன் எத்தனாவதாக இருந்திருப்பாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வைஸ் பிரசிடெண்ட்டு. அண்ட் ஜிஎஸ் பதக் அவங்க எத்தனாவதுன்னா ஃபோர்த். இப்போது ஆன்சர் கிளியராக நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இதுக்கு ஃபர்ஸ்ட் வைஸ் பிரசிடெண்ட் யார் அப்படின்னா பி டாக்டர் ராதாகிருஷ்ணன். ஃபோர்த் ஒன், அவர் இந்தியன் கான்ஸ்டியூஷன் gives us how many fundamental rights அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதோட சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா 6. ஆல்ரெடி என்ன இருந்திருக்கும் அப்படின்னா 7 இருந்திருக்கும். அதை 44th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 1978 ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படின்றத டெலிட் பண்ணி அதை வந்து ஆர்டிகல் 300A பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் ஆர்டிகல் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்னவா இருக்கும்னா 6 மாறி இருக்கும். ஃபிஃப்த் ஒன், ஃபார் ஹவு மெனி டேர்ம்ஸ் ஒன் கேன் பி த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான ஆன்சர் நோ லிமிட். எனி நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து அவங்க பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவாக இருந்துக்கலாம். நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் ஒன், அவர் கான்ஸ்டியூஷன் கேம் இன் டு ஃபோர்ஸ் ஆன் எப்போ வந்து நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஆப்ஷன் சி ஜனவரி 26, 1950 வந்து வந்திருக்கும். டிராஃப்டிங் எப்போ கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா 26th November 1949 நம்ம மார்க் பண்ணணும். நெக்ஸ்ட் செவன்த் ஒன், த மெயின் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இஸ் டு. இதில் பார்த்தா ஆப்ஷன் ஏ என்ஷூர் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி இதுவும் இருக்குது. ப்ரொமோட் எ சோஷியலிஸ்ட் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டி அதுவும் கரெக்டு தான். என்ஷூர் இண்டிவிஜுவல் லிபர்ட்டி அதுவும் கரெக்டு தான். ஆனால் அவங்க மெயின் ஆப்ஜெக்டிவ் அப்படின்னு கேட்டனால நம்ம ஆப்ஷன் சி என்ஷூர் இண்டிவிஜுவல் லிபர்ட்டி அப்படின்றதா இதுக்கு சரியான பதில். எய்த் ஒன், த ஃபர்ஸ்ட் டெபுட்டி சேர்மன் ஆஃப் தி பிளானிங் கமிஷன் ஆஃப் இந்தியா. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா சேர்மன் ஆஃப் தி பிளானிங் கமிஷன் ஆஃப் இந்தியா பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா டெபுட்டி சேர்மன் பார்க்க போகிறோம். அதில் ஆப்ஷன் ஏ குல்சாரிலால் நந்தா வந்து எத்தனாவது டெபுட்டி சேர்மனாக இருந்திருப்பாருன்னா ஃபர்ஸ்ட் டெபுட்டி சேர்மனு. பி டிஆர் கேட்கில் எத்தனாவதாக இருந்திருப்பார் அப்படின்னா அவர் ஃபோர்த்து டெபுட்டி சேர்மன் ஆஃப் பிளானிங் கமிஷனாக இருந்திருப்பார். மன்மோகன் சிங் பிளானிங் கமிஷனோட டெபுட்டி சேர்மனாக இருந்தாரானா ஆமாம், அவரும் 14th டெபுட்டி சேர்மனாக இருந்திருப்பாங்க. அண்ட் கிருஷ்ணமாச்சாரி வந்து எத்தனாவது டெபுட்டி சேர்மன் அப்படின்னா செகண்ட் டெபுட்டி சேர்மன் அவர் தான். ஸோ நம்மளுக்கு கிளியராக தெரிஞ்சிருச்சு. இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ குல்சாரிலால் நந்தா அப்படின்றதான் இதோட சரியான ஆன்சர். நைன்த் ஒன், த இந்தியன் கான்ஸ்டியூஷன் இஸ் அ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதோட சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி த பல்கியஸ்ட் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு 10th ஒன், த பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா கன்சிஸ்ட் ஆஃப். பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியாவில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா தி பிரசிடென்ட், தி லோக்சபா அண்ட் தி ராஜ்சபா. தர்ஃபோர் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி த பிரசிடென்ட், லோக்சபா அண்ட் ராஜ்சபா. நெக்ஸ்ட் 11th ஒன், 1/3 of member of Rajya Sabha retires. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி எவ்ரி 2 years ஒரு தடவை
ஒரு 1/3 ஆஃப் மெம்பர் வந்து என்ன பண்ணுவாங்க, ராஜ்யசபாலேருந்து ரிட்டையர் ஆவாங்க. நெக்ஸ்ட் 12th கொஸ்டின், which one of the following right is vital for the successful working democracy அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி, ரைட் டு கிரிட்டிசைஸ். அதுதான் டெமோக்ரஸிக்கோட ஒர்க்கிங் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 13th one, which amendment of the constitution added the words socialist and secular to the preamble? இதில் வந்துட்டு சோஷியலிஸ்ட்டையும் செக்யூலரையும் பிரியம்பிள் ஆட் பண்ண அமெண்ட்மெண்ட் எது அப்படின்னா ஆப்ஷன் சி, 42nd அமெண்ட்மெண்ட் 1976. ஓகே, நெக்ஸ்ட் 14th ஒன், த கான்ஸ்டியூயன்ட் அசம்பிளி வாஸ் செட் அப். கான்ஸ்டியூயன்ட் அசம்பிளி எப்போ செட்டப் ஆச்சு அப்படின்னா ஆப்ஷன் ஏ, 1946 நவம்பர் மந்த் வந்து இது பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் 15th ஒன், த பெர்மனன்ட் சீட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் இஸ் அட். சுப்ரீம் கோர்ட்டோட பெர்மனன்ட் சீட் எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் சி, டெல்லியில் இருக்கு. 16th ஒன், த பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இன் இந்தியா ஹாஸ் பீன் borrowed ஃப்ரம் தி. பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் இது வந்து எந்த நாட்டிலேருந்து borrow பண்ணியிருப்போம் அப்படின்னா ஆப்ஷன் பி, பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன்லேருந்து borrow பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் 17th ஒன், ஹூ வாஸ் த சேர்மேன் ஆஃப் தி டிராஃப்டிங் கமிட்டி ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்மளுக்கு நல்லாவே தெரியும், டாக்டர் B.R. அம்பேத்கர் தான் இதுக்கு சரியான ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் இது கரெக்ட். 18th ஒன், த நார்மல் டேர்ம் ஆஃப் அ கவர்னர்ஸ் ஆஃபீஸ் எவ்வளோ அப்படின்னா ஆப்ஷன் பி, 5 years. நெக்ஸ்ட் 19th ஒன், த சிஸ்டம் ஆஃப் டியூயல் சிட்டிசன்ஷிப் எக்ஸிஸ்ட்ஸ் இன். டியூயல் சிட்டிசன்ஷிப் எக்ஸிஸ்ட் வந்து எந்த கண்ட்ரி அப்படின்னு பார்த்தா USA. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 20th one, the judge of the Supreme Court are appointed for a term of option D, until they attain the age of 65 years. Next 21, Abraham Lincoln is known for answer option C, abolition of slavery. 22, which one is called as mini constitution அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ, 42nd Constitution Amendment 1976. 23rd, the Union Public Service Commission submits an annual report of its work to. யார்கிட்ட சப்மிட் பண்ணுவாங்க யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு பார்த்தா ஆப்ஷன் ஏ, தி பிரசிடென்ட். 24, the chairman of ராஜ்யசபா is. சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா என்னவா இருப்பாங்க அப்படின்னா ஆப்ஷன் பி, தி வைஸ் பிரசிடென்ட். 25th, the president of India must have completed the age of, that is minimum age வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, 35 years. நெக்ஸ்ட் 26, match the correct features of the constitution with the country from which they have been borrowed அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னா இதில் எல்லாமே கரெக்டாக மேட்ச் ஆயிருக்கா அப்படின்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். ரூல் ஆஃப் லா அப்படின்றது எந்த கண்ட்ரிலேருந்து எடுத்தாங்க அப்படின்னா ஆக்சுவலி USA கிடையாது, அது பிரிட்டிஷ். நெக்ஸ்ட்டு ஜுடிஷியல் ரிவ்யூ வந்து எந்த கண்ட்ரிலேருந்து எடுத்தாங்க அப்படின்னா இதுதான் USA. ஓகே, ஐடியா ஆஃப் கன்கரன்ட் சப்ஜெக்ட் எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா. ஓகே, நெக்ஸ்ட்டு டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி எதுலேருந்து எடுத்திருக்காங்கன்னா அயர்லாந்து எடுத்திருக்காங்க. ஸோ நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் இப்போ இதில் எதுன்னு தெரியுது, டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அயர்லாந்து அப்படின்றது தான் கரெக்டு. நெக்ஸ்ட் 27, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன் த ராஜ்யசபா இஸ் இன். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ராஜ்யசபா சீட் எத்தனை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஆந்திராவில் வந்து ராஜ்யசபா சீட் வந்து 11, பீகாரில் எத்தனை அப்படின்னா ராஜ்யசபா சீட்டு 16, அண்ட் வெஸ்ட் பெங்காலில் எத்தனை அப்படின்னா ராஜ்யசபா சீட் 16. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு கிளியராக தெரிஞ்சிருச்சு இங்கே கொடுத்ததில் அதிகமான மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஆஃப் ராஜ்யசபா எது அப்படின்னா சி, உத்தரப்பிரதேஷ் தான். நெக்ஸ்ட்டு 28, த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள் எதுக்கு அப்படின்னா ஆப்ஷன் டி, பார்லிமெண்ட். 29, ஹூ வாஸ் த டெம்பரரி சேர்மேன் ஆஃப் தி கான்ஸ்டியூயன்ட் அசம்பிளி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் சி, டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா அப்படின்னு சொல்லுவாங்க. 30th ஒன், த டிராஃப்டிங் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் வாஸ் கம்ப்ளீட்டட் ஆன்.
ஆப்ஷன் சி 26th நவம்பர் 1949 வந்து தான் டிராஃப்டிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கும். இன்றைக்கி நம்ம வந்து 30 கொஷின்ஸ் பார்த்துட்டோம். அனதர் 30 கொஷினை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.